அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய டாபிக் இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ் 1 யூனிட் 1.3ல் இருக்கக்கூடிய லாமியின் தேற்றம், லாமிஸ் தியரம். 3 விசைகள் செயல்படும் ஒரு புள்ளியின் சமநிலைக்கான நியதிகளை லாமியின் தேற்றம் கூறுகிறது. It gives the conditions of equilibrium for 3 forces acting at a point. 3 விசைகள் ஒரு புள்ளியில் செயல்பட்டு சமநிலையில் இருப்பின் ஒவ்வொரு விசையும் மற்ற இரு விசைகளுக்கு இடையே உள்ள கோணத்தின் சைன் மதிப்பிற்கு நேர் விகிதத்தில் அமையும். O என்ற புள்ளியில் P, Q மற்றும் R என்ற 3 விசைகள் செயல்படுவதாக கொள்வோம். P, Q, R என்ற 3 விசைகள் செயல்படுவதாக கொள்வோம். இவ்விசைகளின் காரணமாக புள்ளி O ஓய்வு நிலையில் இருப்பின் லாமியின் தேற்றப்படி P என்ற விசையானது Q மற்றும் R என்ற 2 விசைகளுக்கு இடைப்பட்ட கோணம், அதாவது sin ஆல்ஃபா என்ற கோணத்திற்கு நேர் விகிதத்திலும், அதாவது P directly proportional to sin ஆல்ஃபா. அதே மாதிரி Q என்ற விசையானது P மற்றும் R என்ற 2 விசைகளுக்கு இடைப்பட்ட கோணம், அதாவது Q ஆனது sin பீட்டா என்ற ஒரு கோணத்திற்கு நேர் விகிதத்திலும், அதேமாதிரி R என்ற விசையானது Q மற்றும் P கிடைப்பட்ட sin காமாவிற்கு நேர் விகிதத்திலும் அமையும். R directly proportional to sin காமா என்ற கோணத்திற்கு நேர் விகிதத்திலும் அமையும். இதை ஒரு ஈக்குவேஷனாக நம்ம எழுதும்போது எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா, P by sin alpha equal Q by sin beta equal R by sin gamma அப்படின்றதுலாம் இதுதான் லாமியின் தேற்றத்திற்கான சமன்பாடு. இதுக்கான ஸ்டேட்மெண்ட்: if 3 forces acting at a point be in equilibrium, then each forces is directly proportional to the sine of the angle between the other two forces. லாமியின் தேற்றத்தை நிரூபிக்கும் சோதனை. இதுக்கான எய்ம்: to verify Lam's theorem using concurrent forces. இதில் ஃபஸ்ட்டு டயக்ராம், செகண்ட் டிஸ்கிரிப்ஷன், தேர்ட் ப்ரொசீஜர், ஃபோர்த் டேபுலேஷன், ஃபிஃப்த் ஃபார்முலா அண்டு ஃபைனல் ரிசல்ட் இதை பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான கருவிகள்: வரைபலகை, இரு கப்பிகள் பொருத்தப்பட்டுள்ள அச்சு, 3 சம அளவுள்ள எடைக்கற்கள், வட்டக்கோணமானி மற்றும் நூல். apparatus required: drawing board, 2 pulleys with clamps, 3 sets of weights with anchors, thread and protector. Kind of formula: P by sin alpha equal Q by sin beta equal R by sin gamma. இதுக்கான டயக்ராம், லாமியின் தேற்றத்தை நிரூபிக்கும் சோதனைக்கான டயக்ராம். இதில் பார்த்திங்கன்னா, ஒரு வரைபலகையானது சுவற்றில் செங்குத்தாக பொருத்தப்பட்டிருக்க வேண்டும். இந்த வரைபலகையின் மேலே இருக்கக்கூடிய 2 முனைகளிலும் சுழலக்கூடிய இரு கப்பிகளானது பொருத்தப்பட்டிருக்கும். இந்த 2 கப்பிகளின் வழியே 3 சமமான எடைக்கற்களை கட்டி தொங்கவிட வேண்டும். இந்த இடது புறத்தில் இருக்கக்கூடிய எடைக்கற்களுக்கான விசை P எனவும், வலதுபுறத்தில் இருக்கக்கூடிய எடைக்கற்களுக்கான விசை Q எனவும், மையப்புள்ளி ஓயிலிருந்து செங்குத்தாக கீழ்நோக்கிய எடைக்கற்களுக்கான விசை R எனவும் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போது 3 விசைகளையும் இணைக்கக்கூடிய மையப்புள்ளி O என்க. ஒரு வெள்ளை காகிதத்தை எடுத்து அந்த நூல்களுக்கு பின்னாடி வைத்து மையப்புள்ளி O மற்றும் இடதுபுறத்தில் செல்லக்கூடிய இந்த விசை P என்ற விசையின் திசையையும், வலதுபுறத்தில் செல்லக்கூடிய விசை Q என்ற விசையின் திசையையும், செங்குத்தாக கீழ்நோக்கி இயங்கக்கூடிய விசை R என்ற விசையின் திசையையும் குறித்து கொள்ள வேண்டும்.
பிறகு இந்த வெள்ளை கயத்தை வெளியில் எடுத்து P என்ற விசைக்கு எதிரே உள்ள இரண்டு கோணம், அதாவது Q மற்றும் R என்ற இரண்டு விசைகளுக்கு இடைப்பட்ட கோணம் ஆல்ஃபா என்ற கோணத்தை அளந்து அட்டவணைப்படுத்தவும். இதே மாதிரி Q என்ற விசைக்கு எதிரே உள்ள கோணம் பீட்டா என்ற கோணத்தின் அளவுகளை அளந்து அட்டவணைப்படுத்தவும். இதே மாதிரி R என்ற விசைக்கு எதிரே உள்ள கோணம் காமா என்ற கோணத்தின் அளவுகளை அளந்து அட்டவணைப்படுத்தவும். இதே மாதிரி PQR என்ற மூன்று விசைகளுக்கான எடைக்கற்களை மாற்றி அமைத்து ஒவ்வொரு கோணத்தின் ஆல்ஃபா, பீட்டா, காமா என்ற கோணத்தின் மதிப்புகளை அட்டவணைப்படுத்த வேண்டும். செங்குத்தாக பொருத்தப்பட்டுள்ள ஒரு வரைபலகையின் மேல்புற இருமுனைகளில் உராய்வற்ற இரு கப்பிகள் பொருத்தப்பட்டுள்ளது. O என்ற புள்ளியில் இருந்து எடைக்கற்கள் P, Q இரு கப்பிகள் வழியாகவும் எடை R நேர்கீழாகவும் கட்டி தொங்கவிடப்பட்டுள்ளது. Description: A drawing board is fixed vertically on the wall. Two frictionless pulleys are fixed at the top corners of the drawing board. A light and inextensible string is passed over these pulleys. Another short string is tied to the first string at O. Weight hangers P, Q and R are tied at the ends of the strings as shown in figure. இதுக்கான ப்ரொசீஜர்: ஒரு வெள்ளைக்காயத்தை அந்த நூலுக்கு பின்னாடி வச்சுட்டு நமக்கு இதுக்கான அளவு நம்ம குறிச்சிக்கிறோங்க. அளவு குறிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மூன்று எடைக்கற்களுக்கான அளவு நம்ம எழுதிக்கிறோங்க. அதாவது பியோட வேல்யூ வந்து 50 கிராம், கியூவோட வேல்யூ நமக்கு 50 கிராம், அதேமாதிரி ஆரோட வேல்யூ நமக்கு 50 கிராம்னு எடுத்துக்கிறோம். இப்போ இந்த மாதிரி சம அளவு உள்ள ஒரு எடைக்கற்களை நம்ம நூலில் கட்டி தொங்க விடும் பொழுது இதுக்கான அளவில் ஒரு வெள்ளைக்காயத்தை பின்னாடி வச்சு அளந்து எழுதிக்கிறோம். அதாவது O என்ற புள்ளியிலிருந்து மையப்புள்ளியிலிருந்து இடதுபுறத்தில் செல்லக்கூடிய விசை P எனவும், வலதுபுறத்தில் செல்லக்கூடிய விசை Q எனவும், மையப்புள்ளி ஓயிலிருந்து கீழ் நோக்கி ஏற்படுத்தக்கூடிய ஒரு செங்குத்து விசை R எனவும் எடுத்துக்கிறோம். அப்போ P என்ற விசைக்கு எதிரே உள்ள கோணம், அதாவது Qக்கும் Rக்கும் இடைப்பட்ட கோணம் ஆல்ஃபா. இப்போ இந்த ஆல்ஃபா என்ற கோணத்தை நம்ம அளந்து எழுதிக்கிறோம். அதேமாதிரி Q என்ற விசைக்கு எதிரே உள்ள கோணம் Pக்கும் Rக்கும் இடைப்பட்ட கோணம் ஒரு ப்ரொடக்டர் மூலிமா அளந்து ஒரு அட்டவணை ஏற்படுத்தி எழுதிக்கிறோம். அதேமாதிரி R என்ற விசைக்கு எதிரே உள்ள கோணம், அது Pக்கும் Qக்கும் இடைப்பட்ட கோணம் காமா. இதுக்கான அளவையும் நம்ம அளந்து அட்டவணையில் எழுதிக்கிறோம். இதே மாதிரி P, Q, R என்ற மூன்று விசைகளுக்கான எடைக்கற்களை மாற்றி அமைச்சு ரெண்டாவது சமமாக மூணுத்துலேயும் 100 கிராம் எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு இதேமாரி ஒரு வெள்ளைக்காயத்தை பின்னாடி வச்சுட்டு PQR என்ற மூன்று விசைகளுக்கான திசைகளை குறிச்சிக்கிட்டு இதில் ஆல்ஃபா, பீட்டா, காமா என்ற மூன்று அளவுகளை அளந்து இதேமாதிரி அட்டவணைப்படுத்துகிறோங்க. அட்டவணைப்படுத்திய பிறகு PQR மற்றும் ஆல்ஃபா, பீட்டா, காமா இந்த மூன்று அளவுகளை இதுக்கான ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு ஆல்ஃபா, பீட்டா, காமா என்ற மூன்று கோணத்தின் மதிப்பு எவ்வளோ இருக்குன்னு பார்த்திங்கன்னா நமக்கு 360 டிகிரி என்ற ஒரு கோண மதிப்பை பெறும். P பை சைன் ஆல்ஃபா ஈக்குவல் Q பை சைன் பீட்டா R பை சைன் காமா என்ற மதிப்பை அளந்து அட்டவணைப்படுத்தி லாமின் தேற்றத்தை நம்ம சரிபார்க்கலாம். புள்ளி O சமநிலையில் உள்ளபோது மூன்று விசைகளின் திசைகளை பேப்பரில் குறித்து கொள்ள வேண்டும். கோணங்களை குறித்து அளந்து அட்டவணைப்படுத்தவும். பிறகு அளவுகளை மாற்றி அமைத்து முன்பு போல படங்கள் வரைந்து அளவீடுகளை அட்டவணைப்படுத்த வேண்டும். Description: A drawing board is fixed vertically on the wall. Two frictionless pulleys are fixed at the top corners of the drawing board. A light and inextensible string is passed over these pulleys. Another short string is tied
to the first string at O. Weight anchors P, Q and R are tied at the ends of the strings as shown in the figure. The weights P, Q and R adjusted suitably such that the point O is at rest. A white paper is held just behind the string without touching them. The point O and the directions of the forces P, Q and R are marked on the paper. Then the paper is removed from the board. Let alpha, beta and gamma are the angles opposite to the forces P, Q and R respectively. The angles are measured with the help of the protractor and tabulated. The experiment is repeated for different values of P, Q and R. The ratios P by sin alpha, Q by sin beta and R by sin gamma are calculated. For each set of readings, the ratios are found to be equal. Tabular column. இப்போ இந்த டேபிளர் காலத்தில் நம்ம PQR என்ற 3 விசைகளுக்கான எடைக்கற்களின் அளவு நம்ம அளந்து எழுதிக்கிறோங்க. இப்போ எவ்வளோ நம்ம Pயில் அப்ளை பண்ணுறோன்னு பார்த்தோம்னா 50 கிராம். Q என்ற விசையில் நம்ம எவ்வளோ வெயிட் நம்ம தொங்க விடுறோன்னு பார்த்தோம்னா 50 கிராம். R என்ற விசையிலேயே 50 கிராம் நம்ம கட்டி தொங்க விடுறோம். இது மாதிரி தொங்க விடும்போது ஒரு வெள்ளை காயத்தை அந்த நூலுக்கு பின்னாடி வச்சுட்டு மையப்புள்ளி ஓலிருந்து PQR என்ற 3 திசைகளை நம்ம குறித்து தனியாக வெளியே எடுத்துகிட்டு P என்ற விசைக்கு எதிரே உள்ள கோணம் ஆல்ஃபான்ற கோணத்தை அளந்து ஒரு ப்ரொடக்டர் மூலிமா அளந்து இதுக்கான மதிப்பை இங்கே எழுதிக்கிறேங்க. அப்போ தோராயமாக நமக்கு 120 டிகிரி வருதுன்னு வச்சுக்கோங்க. அதேமாதிரி Q என்ற விசைக்கு எதிரே உள்ள கோணம் பீட்டா என்ற கோணத்தின் மதிப்பையும் அளந்து இங்கே எழுதிக்கிறேங்க. அதேமாதிரி காமா என்ற கோணத்தின் மதிப்பையும் அளந்து இங்கே எழுதிக்கிறேங்க. இப்போ PQR மற்றும் ஆல்ஃபா, பீட்டா, காமா இந்த 3 மதிப்பு நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ இதுக்கான ஃபார்முலா நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோங்க. ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா P by sin alpha. அதாவது P என்ற விசையானது sin alpha என்ற கோணத்திற்கு நேர் விகிதத்தில் அமையும். இப்போ Pயோட வேல்யூ நமக்கு தெரியும். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 150 கிராம். அதேமாதிரி ஆல்ஃபா என்ற கோணத்தின் மதிப்பு 120 டிகிரி. அப்போ 50 by sin 120 டிகிரி என்ற மதிப்பை நம்ம கால்குலேட் பண்ணி இதுக்கான அளவை அங்கே அளந்து எழுதிக்கிறோங்க. இதேமாரி Q by sin beta என்ற மதிப்பையும் கால்குலேட்டர் மூலிமா மெஷர்மெண்ட் பண்ணி நம்ம அங்கே எழுதிக்கிறோங்க. அதேமாரி R by sin gamma என்ற வேல்யூ நம்ம கால்குலேட்டர் மூலிமா அளந்து நம்ம இங்கே எழுதிக்கிறோங்க. இப்போ P by sin alpha, Q by sin beta, R by sin gamma. இப்போ இந்த 3 விஷயம் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா நமக்கு சமமாக இருக்கும். இப்போ இதே மாதிரி PQR என்ற 3 விசைகளுக்கான எடைக்கற்களை நம்ம மாற்றி அமைச்சு இப்போ ஃபஸ்ட்டு நம்ம 50 கிராம் எடுத்துக்கிறோங்க. செகண்டு பார்த்திங்கன்னா PQRல சமமாக 100 கிராம் என்ற அளவுகளை இதில் பிரதிட்டு ஆல்ஃபா, பீட்டா, காமா என்ற 3 அளவுகளை நம்ம அளந்து இந்த அட்டவணைப்படுத்திட்டு இதே மாதிரி 3 ஈக்குவேஷனையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டு இந்த 3 ஈக்குவேஷனும் சமமாக இருந்துச்சுன்னா நமக்கு லாமிஸ் தியரம் என்பது ஒரு நிரூபிக்கப்பட்ட ஒரு சோதனையாக நமக்கு அமையும். இதற்கான ஃபார்முலா P by sin alpha equal Q by sin beta equal R by sin gamma. இதுக்கான கால்குலேஷன் நான் முன்னே சொல்லியிருக்கேன் டேபிளர் காலத்தில். அதாவது ஃபஸ்ட்டு Pயோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தோம்னா 50 கிராம் பை சைன் ஆல்ஃபோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 120 டிகிரி. இப்போ இதுக்கான மதிப்பை நம்ம கால்குலேட்டர் மூலிமா கால்குலேட் பண்ணி இங்கே அளந்து எழுதிக்கிறோங்க. இதேமாதிரி Q by sin பீட்டாவோட வேல்யூ நம்ம அளந்து எழுதிக்கிறோங்க. அதாவது Qவோட வேல்யூ நமக்கு 50 சைன் இன்ட்டு பீட்டோட வேல்யூ நமக்கு 120 டிகிரி. அப்போ இதுக்கான மதிப்பை நம்ம கால்குலேட் பண்ணி எழுதிக்கிறோங்க. அதேமாதிரி R by sin gamma இதுக்கான மதிப்பு நம்ம அளந்து எழுதி அட்டவணைப்படுத்திக்கிறோங்க. இந்த மாதிரி அட்டவணைப்படுத்தும் போது இந்த 3 விஷயம் பார்த்திங்கன்னா அவற்றுக்கு எதிராக உள்ள 2 விசைகளின்
சைன் மதிப்பிற்கு நேர் விகிதத்தில் அமையும். இதுதான் லாமின் தேற்றத்தை நிரூபிக்கும் ஒரு சோதனை. ரிசல்ட் P by sin alpha equal Q by sin beta equal R by sin gamma. Hence, Lam's theorem is verified. மீண்டும் லாமின் தேற்றம் நிரூபிக்கும் சோதனையை சிம்பிளாக பார்க்கலாம். இப்போ ஒரு வரைப்பலகையானது செங்குத்தாக பொருத்தப்பட்டுள்ளது. அந்த வரைப்பலகையின் மேல் இரு முனைகளிலும் சுழலக்கூடிய இரு கப்பிகளானது பொருத்தப்பட்டிருக்கும். அந்த இரண்டு கப்பிகளினுடைய நூல்களின் மூலம் PQR என்ற 3 சமமான எடைக்கற்களை கட்டி தொங்கிட வேண்டும். அதாவது Pயில் 50 கிராம்னா Qவில் 50 கிராம், Rலையும் 50 கிராம் என்ற 3 சம எடைக்கற்களை கட்டி தொங்கிட வேண்டும். பிறகு ஒரு வெள்ளை காயத்தை நூல்களுக்கு பின்னால் வச்சு மையப்புள்ளி O மற்றும் அது இடதுபுறத்தில் செல்லக்கூடிய P என்ற விசைக்கான திசையையும் வலதுபுறத்தில் செல்லக்கூடிய Q என்ற விசைக்கான திசையையும் மையப்புள்ளி Oயிலிருந்து கீழ்நோக்கிய செங்குத்து விசை ஏற்படுத்தக்கூடிய விசையின் திசையையும் குறித்து கொள்ள வேண்டும். பிறகு அந்த வெள்ளை காயத்தை வெளியே எடுத்துட்டு மையப்புள்ளி O, P, QR என்ற 3 விசைகள் செல்லக்கூடிய திசைகளை நம்ம குறிச்சிக்கிறோங்க. குறிச்சிட்டு P என்ற விசைக்கு எதிரே உள்ள கோணம், அதாவது ஆல்ஃபா என்ற கோணத்தை ஒரு பாகைமானி மூலிமா, ஒரு ப்ரோடக்டர் மூலிமா அளந்து அட்டவணையில் குறிச்சிக்கிறோங்க. அதேமாரி Q என்ற விசைக்கு எதிரே உள்ள கோணம், இந்த பீட்டா என்ற கோணத்தையும் ப்ரொடக்டர் மூலிமா அளந்து அட்டவணைப்படுத்திக்கிறோங்க. அடுத்தது R என்ற விசைக்கு எதிரே உள்ள கோணம், இந்த காமா என்ற கோணத்தையும் அளந்து நம்ம அட்டவணைப்படுத்திக்கிறோங்க. இப்போ PQR என்ற 3 எடைக்கற்களுக்கான அளவு 50 கிராம். இதுக்கான ஆல்ஃபா, பீட்டா, காமா வேல்யூ நம்ம அளந்து எழுதிக்கிறோங்க. இதே மாதிரி PQR என்ற 3 எடைக்கற்களை மாற்றி அமைச்சு, அதாவது 3த்துலேயும் 100 கிராம் என்ற அளவுக்கு எடைக்கற்களை போட்டு ஆல்ஃபா, பீட்டா, காமா என்ற 3 கோணத்துக்கான மதிப்பையும் அட்டவணைப்படுத்துகிறோங்க. இந்த மாதிரி அட்டவணைப்படுத்தும் பொழுது P என்ற விசையானது சைன் ஆல்ஃபாவிற்கு நேர் விகிதத்திலையும், Q என்ற விசையானது சைன் பீட்டா என்ற கோணத்திற்கு நேர் விகிதத்திலையும், அதேமாதிரி R என்ற விசையானது சைன் காமா என்ற ஒரு கோணத்திற்கு நேர் விகிதத்திலையும் அமையும். இப்போ இந்த மாதிரி அமையும் பொழுது இதுக்கான ஈக்குவேஷன் P by sin alpha equal Q by sin beta equal R by sin gamma என 3 விசைகள் O என்ற புள்ளியில் சமநிலையில் இருக்கும் பொழுது ஒவ்வொரு விசையும் மற்ற 2 விசைகளின் சைன் மதிப்பிற்கு நேர் விகிதத்தில் அமையும். எனவே லாமின் தேற்றமானது நிரூபிக்கப்பட்டது. இன்றைக்கி லாமின் தேற்றம்னா என்ன, லாமின் தேற்றத்தை நிரூபிக்கும் சோதனை என்னன்றதை பற்றி பார்த்துங்க. மீண்டும் அடுத்த கிளாஸில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.